கமாண்டர் அன்பு, உன்னால முடியும்டா. யூ கேன் டு இட்ரா. நீ நல்லவன்டா அன்பு, உன்னால முடியும்டா. அடிடா. சூப்பர்டா சூப்பர்டா. நீ யாரு தெரியுமா? ஏகே. ஏகே ஒரு ரெட் டிராகன். உன்னால முடியும், நீ அடி. இந்த மொத்த கிரவுண்டுமே ஏகே ஓடுதுடா. ஏகே நினைச்சானா அவனால எல்லாமே பண்ண முடியும்டா. கமாண்டரா ஏகே. உன்னால முடியும்டா. சும்மா நம்ம வந்தோம் அடிச்சோம் போனோம்னு இருக்க கூடாது. நம்ம அடிச்சா எப்படி அடிப்போம் ஆப்போசிட் டீமுக்கு நீ காட்டுற. நீ அடி, நான் நிக்கிறேன். என்னடா 83 படம் டைலாக் பேசுறீங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வரீங்க, நிக்கிறீங்க, சீர் பண்றீங்க, போறீங்க. வரீங்க, நிக்கிறீங்க, சீர் பண்றீங்க, போறீங்க. டேய் நீங்க சீர் கேர்ள்ஸ் இல்லடா. நீங்க பேட்ஸ்மேன்ஸ்டா. நீங்களும் அடிக்கணும்டா. நான் மட்டும் அடிச்சிட்டு இருந்தேன். எலிமெண்ட் ஆகி வெளில போறோம். இதுக்கு அப்புறம் அடிச்சு என்னடா பண்ண போறோம்? டேய் 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 நம்ம டீம்ல எஸ்ஆர்ஹெச் டீம். நம்ம தான் டீமுக்காக விளையாடணும். அடிடா வந்து வாழ்க்கைன்றது எப்படி நம்ம எப்படி கீழ இருந்தாலும் அப்படி மேல பொத்துக்கிட்டு வர வேணா. ஜெயிச்சு ஜெயிச்சு மேல வரணும்டா. ஒரு நிமிஷம். நீ எஸ்ஆர்ஹெச்க்கு இவ்வளவு முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேச மாட்டியே. உன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு. என்னடா அது பாக்கெட்ல? அது என்னடா 3 லெட்டர் வச்சிருக்க? This innings for காவியா மாறன். This innings for பிரீத்தி சிந்தா. This innings for சேர்கல்சா. ஏண்டா டேய், நீ இந்த 3 பேப்பரையும் தூக்கி காட்டுறதுக்காக தான் இப்ப அடி அடி அடிச்சிட்டு இருக்க. ஆமா இப்படி பண்ணிக்க. இப்ப இந்த 3 பேப்பரை தூக்கிட்டு ஓடிட்டா நீ என்ன பண்ணுவ? பேப்பருக்காக தான் அடிச்சிட்டு இருக்க. புடுங்க. பேட்டிங்கே பிடிக்க விட மாட்டானுங்க, பவுலிங்கே கொடுக்க மாட்டானுங்க. என்ன நம்மளை விட ஹெவியா ஒருத்தன் அழுகுறான். பவுலிங் ப்ரோ. ஏன் ப்ரோ சாஞ்சி நிக்கிறீங்க? சாய் கிஷோர் இல்ல அதனால. அப்படியா? ஏன் அழுகுறீங்க ப்ரோ? எனக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பேட்டிங்கே கொடுக்க மாட்டானுங்க ப்ரோ. உங்களதான் பேட்டிங் இறக்கி விடுறாங்கல்ல. இறக்கி விடுறானுங்கடா. கடைசி ஒரு ஓவர் இறக்கி விட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்றானுங்கடா. உனக்கு தான் பவுலிங் கொடுக்குறானுங்களா? பவுலிங் கொடுக்குறானுங்கடா. எவனாவது இன்ஜுரி ஆனா அதுவும் லாஸ்ட் ஓவர் 4 பால் கொடுக்குறாங்கடா. நான் எல்லாரும் பின்னாடி போய் நின்று காலை உடைச்சேன். இன்ஜுரி ஆயிட்டான். இவனுக்கு பதிலா நம்ம போட வேணும். எல்லாரும் காலை உடைக்க முடியும். கடைசி ஒரு ஓவர்ல 5 6 அடிச்சவன்டா. என்ன கடைசி ஓவர்ல தானே இறக்கி விடுறானுங்க. நான் மட்டும் என்னங்க ரஞ்சி டிராபி அதெல்லாம் எடுத்து பாருங்க. 7 விக்கெட் 8 விக்கெட் 9 விக்கெட் 10 விக்கெட் எடுத்தாங்க. அப்ப நம்ம பேசாம 2 பேரும் சேர்ந்து வேற டீமுக்கு போயிடலாமா? கரெக்டான ஐடியா ப்ரோ. உங்களோட வழி எனக்கு புரியுது, என்னோட வழி உங்களுக்கு புரியுது. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா ஆர்ஆர் போயிருவீங்களா? ஆர்ஆர் இருக்கா? அங்க இருந்து தாண்டா ஆல்ரெடி அடிச்சு வெளில துரத்தி விட்டானுங்க. பேசாம நம்ம சிஎஸ்கேக்கு போயிடலாமா? சிஎஸ்கேவா? ஐயோ வேணாப்பா, அங்க போனா மறுபடியும் தண்ணி தூக்கி விட்டுருவாங்க. நான் அங்க போக மாட்டேன். அப்படியா? வேற ஏதாவது ஒரு இடிச்ச வாங்கி டீம் மாட்டணும். விளையாடுறோமோ நல்லா விளையாடலையோ எங்களை விட்டுறணும். கேப்டனை பிடிச்சி மீதி மீதி சான்ஸ். அப்படியா? அப்படின்னா ஒரு டீம் இருக்குது, எல்எஸ்ஜி. வாங்க உடனே போவோம். அங்க பண்ணிட்டு இருப்பான். அவன் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறதுனால நம்ம ஃபார்ம்ல இல்லனாலும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க. கோச் இந்தாங்க லெட்டர். நீ அடிச்சு அடிய பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துச்சா? இருக்கிற பொண்ணே கொடுக்க மாட்டேது. அது இல்ல வேற. அப்போ நான் கோச்சிங் பண்ணதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு ஏதாவது லவ் லெட்டர் கொடுத்தாங்களா? அதுவும் இல்லையா, இது ரிசைனேஷன் லெட்டர். நாங்க எல்லாரும் சேர்ந்து ரிசைன் ஆக போறோம். ரிசைன் பண்ண போறீங்களா? என்னடா சாய் சுதர்ஷன் பட்லர் கில்லு 3 பேர் போட்டுருக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்போ இந்த டீமை வேற எவனுமே அடிக்க மாட்டான். நாங்க 3 பேர் மட்டும் அடிச்சிட்டு இருக்கோம். நான் அடிப்பனேடா. ஒழுங்கா பேட்டிங் பண்ணல பவுலிங் பண்ணல அடிப்பனே. என்ன விட்டா? அது மட்டும் தானே நீ பாக்குற. நீ உள்ள பந்து அடிக்கிறது நாங்க தான்டா. 11 மேட்சா அடிச்சிட்டு இருக்கோம்டா. 11 மேட்சா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? வேற எவனுமே அடிக்க மாட்டீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி விடுப்பா, அதான் ஜெயிச்சிட்டோம்ல. ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சு என்னடா பிரயோஜனம்? சந்தோஷமா இருக்க முடியா? ஒரு ஓவருக்கு 50 ரன் அடிக்கணும். அதுக்கும் பின்னாடி வந்து நின்னுகிட்டு இப்படி போடு பாலு, அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு தொப்பியை போட்டு வந்து நின்றுடா. நான் வந்து அப்படி எப்படி பண்றது? மேட்ச் ஜெயிக்க வேணாமா? மேட்ச் ஜெயிக்கலாயா? மேட்ச் ஜெயிச்சிடுறோம். நாங்க ஜெயிச்சிடுறோம்ப்பா. நீ பின்னாடி வந்து நிக்காதப்பா தயவு செஞ்சு. அன்னைக்கு அப்படிதான் இங்க இன்ஜுரின்னு சொல்லி வெளியில வந்து உட்காந்துருக்கேன். நடந்து போய் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வாப்போ, இதை போய் சொல்லுன்ற. காலில் அடிபட்டு தானே வந்து நின்றுருக்கேன். தெரியாதுப்பா தெரியாதுப்பா. என்ன நீங்க என்ன பண்ணுங்க, சத்தாண்டமா கோட்டு கீட்டு எல்லாம் மாட்டிட்டு போய் ரியல் மேட்ரிட் எஃப்சி பார்சிலோனாக்குலாம் போய் பின்னாடி போய் நில்லுங்க. கோச்சா நில்லுங்க. போங்க. இந்த ரொனால்டோ மெஸ்ஸிலாம் இருப்பாங்களே, ஆமா அந்த டீம் தான். போட்டோம் இங்க போ. அங்கதான் கரெக்டா இருக்கும். பின்னாடி பாலுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். பின்னாடி ஓட ஜாலியா இருக்கும். கோட்டு சூட்டு போட்டு ஓடு போ. அப்படி இருக்கீங்க? ஆமா வராத. நான் வருவேன், உங்க கூட தான் வருவேன்.